ஆமா, இது எத்தனாவது காலை ஜெபம்? 5வது நாள் காலை ஜெபத்திற்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர். நம்ம கூட இருக்கிறதுனால தான் இம்மட்டும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 37வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 37வது சங்கீதம். நாற்பதாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் துன்மார்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்கள் உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். யாரை கர்த்தர், யாருக்கு தேவன் உதவி செய்து அவர்களை விடுவிப்பார்னு சொன்னா, யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நாம் நம்பும் பொழுது ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை, விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். அப்போ தேவன் நம்மளை கைவிடாத நடத்தணும் அப்படின்னா நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும். எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். பைபிள் அது போல நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க. காலவில் நம்முடைய விசுவாசத்தை துவக்குற அவர் தான். ஆமென். வேத வசனங்களிலே தேவன் நமக்கு அநேக காரியங்களை சிருஷ்டாந்தகமாக கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நேரத்துல கூட கர்த்தரை நம்ப வேண்டும் என்கிற சூழ்நிலைகளையும் காலங்களையும் யாரெல்லாம் அப்படி நம்பினாங்க என்பதை கர்த்தர் நம்முடைய வேதத்தில் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். தானியேல்ல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. இதை அப்படியே வச்சுக்கோங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். எங்களை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க அப்படின்னா, அவங்க முழுவதுமாய் தேவனை நம்பி இருந்தார்கள், கர்த்தரை நம்பி இருந்தார்கள். அதனாலதான் அவங்க தைரியமா சொல்றாங்க. அவர்கள் சிங்ககபில போடப்படுவார்கள் என்று அறிந்த போதிலும் அவங்க கர்த்தர் எங்களை விடுவிப்பார்கள் என்று அந்த இடத்துல கர்த்தர் மேல அவங்க நம்பிக்கையா இருக்கிறத வாசிக்கிறோம் நம்ம. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி எங்களை என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு அவங்க ரொம்ப அதிகமா அழுத்தமா அந்த இடத்துல ஒரு காரியத்தை பதிவு பண்றாங்க பாருங்க. விடுவிப்பார். ஆமென். சொல்லுங்க. இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் வாயில தர சொல்லுவோம், ஆண்டவர் என்னுடைய காரியத்துல கூட நான் எங்கெல்லாம் சிக்கி இருக்கிறனோ அவ எல்லாவற்றிலிருந்து என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏன் என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார்னா, நான் அவரையே நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அவரையே நம்பி இருக்கிறபடினால வேதம் சொல்லுது, என்னை பூரண சமாதானத்துடன் என்னை காத்துக் கொள்ளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப கர்த்தர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாத்தினாரா அப்படின்னு பார்த்தோம்னா, வேத வசனத்தை வாசித்து பாருங்க.
21வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் அக்கினியின் சூளை நடுவே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஆமென், அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போனாங்க. சூளையில போட வேண்டும் என்று தூக்கி கொண்டு போன அங்க வேதம் சொல்லுது, அவர்களை குறித்து சொல்லுது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பலசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த புருஷர்கள் குறித்து என்ன சொல்லுகிறது வேதம்? பலசாலிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். பலசாலிகள் செத்து போனார்கள். ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோ அக்கினின் சூழ் நடுவில் விழப்பட்டாலும் 24வது வசனத்துல 25வது வசனத்துல பார்க்கிறோம். இல்லங்க 24 வாசித்து பாருங்க. அப்போது ராஜாவாக நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினிலே போடுவித்தோம் என்றான். ஆம் ராஜாவே என்றார்கள். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேரை போட்டோம்? 3 பேர் அல்லவா அக்கினி சூழ்ல போட்டோம். ஆனா 25ல சொல்லப்படுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவே உலாவுகிறதை காண்கிறேன். கவனிங்களேன், எத்தனை பேர் இருக்கிறாங்களா? போட்டது எத்தனை பேரு? ஆமென். போட்டது அக்கினி சூழ் போட்டது எத்தனை பேரு? அதுவும் முதல் தடவை அக்கினி சூழ 7 மடங்கு. ஆனா ராஜாவுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாத போன போதோ அது ரெட்டிப்பாய் மாறினது. 14 மடங்கு அக்கினி சூழ. ஆமென், அல்லேலூயா. சோ கவனிங்களேன், ஆண்டவரை நம்ம நம்புகிறது நிமித்தம் எவ்வளவாய் நமக்கு எதிராய் எதிரிகள் பெருகினாலும், ஆண்டவரை நம்பும் பொழுது எவ்வளவாய் நமக்கு எதிராய் துன்பங்கள் வந்தாலும், ஆண்டவரை நம்பும் பொழுது எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தாலும், அது நடுவிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. யோசேப்பின் மேல குற்றம் சுமத்தி அவனை யோசேப்பை சிறைச்சாலையில போட்டாலும் வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. யோசேப்போட, ஆமா, கர்த்தரை நம்பறவங்க அவங்களை எங்க தூக்கி போட்டாலும், என்ன பழி சுமத்தி எங்க தூக்கி போட்டாலும் அவங்க கூட கர்த்தர் இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்ற, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்வையில கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத அவங்க பார்க்கும்படியே கர்த்தர் செய்வார். அப்போ ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு நாம் நம்ப வேண்டும், கர்த்தர் மேல நம் கர்த்தரை எந்த அளவுக்கு பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதை வேதம் ரொம்ப அழகா நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ராஜா சொல்றாரு, நான் போட்டது எத்தனை பேரு? 3 பேரு. ஆனா எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்ப அக்னி சூழ் நடுவில்? 4 பேரா இருக்கிறாங்க. ஆனா அந்த 4வது ஆளை குறித்து வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்குள்ளே ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அல்லேலூயா. தேவ புத்திரருக்கு. அப்போ கர்த்தர் அந்த சூளையின் நடுவில் அவங்களோடு கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நீங்க கடைசி அந்த வார்த்தைக்கு முன்பாக பாத்தீங்கன்னா 28வது வசனத்துல கடைசியா சொல்லப்படுகிறது, தம்முடைய தூதரை, அதற்கு முன்பதாக 27 சொல்லப்படுது. வாசித்து பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிமார்களும் கூடி வந்து சரீரங்களின் மேல் அக்கினி பேலன்ஸ் செய்யாமலும், அப்படின்னா என்ன, அவங்க மேல அக்னி வாசனை என்ன பண்ணவே இல்லையா? வரவே. நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பாண்ட நம்ம விறகு கொளுத்தி செய்கிற அடுப்பாண்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தோம், நம்ம மேல என்ன ஸ்மெல் வருது? புகை ஸ்மெல் வருது. அந்த நெருப்பினுடைய ஸ்மெல் என்ன பண்ணுது? வந்துருது. ஆமென். ஆனா அங்க அந்த ஸ்மெல், அந்த வாசனை ஒன்றும் அவங்க வரவே இல்லையா.
அக்கினி அவங்களை என்ன படுத்தவே இல்லையா, சேதப்படுத்தவே இல்லையா. அப்புறம் தொடர்ந்து வாசித்து பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனுடைய தலைமயிர் கருகாமலும், ஆமென், தலைமயிர் என்ன பண்ணலையா, சத்தமா சொல்லுங்களேன், தலைமயிர் என்ன பண்ணலையா, கருகலையா. அந்த முடியெல்லாம் அப்படியே இருந்தா, கருகவே இல்லையா, கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலோ, அந்த அவங்க மேல போட்டிருந்த சால்வையில கூட ஒரு ஓட்டை கூட விழவே இல்லை. நம்ம குளிர் காஞ்சோம்னா டக்குன்னு நம்ம மேல எதனா பட்டு சட்டை ஓட்டை ஆயிடுது, துணி ஓட்டை ஆயிடுது. ஆனா அக்கினி சூழல் நடுவில் போடப்பட்டவங்க அந்த என்ன சொல்றது, ஒரு துளி ஓட்ட கூட இல்ல சட்டையில. அல்லேலூயா. வாசிங்க. அக்கினின் மனம் அவர்கள் மேல் இராமலும் இருக்கிறதை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார், கடைசி மாத்திர வாசிங்க, அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை விடுவிப்பதற்கு காரணம் 17 வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு, வல்லவராயிருக்கிறாரு. அவரையே நம்பி இருந்து, அவரையே நம்பி இருந்து, யாரவ, தேவனையே நம்பி இருந்து. அல்லேலூயா, ஆமென். இருக்கிறீங்களா தேவனையே? அப்ப பாருங்க, ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. வேதம் சொல்லுது, இன்னைக்கு நிறைய நம்ம மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆமா, நாசில சுவாசம் உள்ள மனுஷர் என்ன பண்ணாத, நம்பாத. உன்னை உருவாக்கினவரை, உன்னை சிருஷ்டித்தவரை, தாயின் கர்ப்பத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தவரை, உன்னை தெரிந்து கொண்டவரை மாத்திரம் நம்புவாய் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நேரத்துல இதை சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ நம்புறாங்க ஆண்டவரை. மரித்து போவாங்கன்னு தெரியும், அக்னியில போட்டா மரித்து போவாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களை மரிக்க கர்த்தர் விட மாட்டார், நாங்கள் அழிந்து போவதற்கு கர்த்தர் அனுமதி தர மாட்டாரு. ஆமென். நாங்க மாண்டு போவதற்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதி கொடுக்க மாட்டாரு. எங்களை இவங்களுக்கு முன்பாக எங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சாட்சியா நிறுத்துவாரு. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சொல்ல, நம்முடைய வாழ்க்கை அழிக்க வரவங்களுக்கு முன்பாக, சத்துருடைய போராட்டங்களுக்கு முன்பாக நாமும் கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் இந்த பூமியில உன்னை என்னை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துகிறார். அல்லேலூயா. வியாபாரத்துல கர்த்தரை நம்ப வேண்டும், படிப்பின் காரியங்களை கர்த்தரை நம்ப வேண்டும். நம்ம எவ்வளவுதான் விழுந்து விழுந்து படித்தாலும், வேதம் சொல்லுது, குதிரை என்பது யுத்த நாளுக்காய் ஆயத்தப்பட்டிருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம படிக்கணும், ஆனா ஜெயத்தை தருகிற ஒரு கர்த்தர். ஆமென். பிசினஸ் நம்ம தொடங்கணும், அதுல வேலை செய்யணும், அதை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆனா முழுக்க நம்ம எதை நம்புகிறோம், நம்முடைய மாம்ச பலத்தையும், நம்முடைய ஞானத்தை, மனிதனுடைய ஞானத்தையோ மனிதனுடைய உதவிகளை நம்புகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தரை நம்பினால், வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நம் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது நாம் கர்த்தரை நம்பி செய்ய வேண்டும். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்க மாம்சத்தை நம்பாதீங்க, உங்க பலத்தை நம்பாதீங்க, உங்க பணத்தை நம்பாதீங்க, உங்க உறவை நம்பாதீங்க. கர்த்தரை நம்பும் பொழுது இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, எங்களை விடுவிப்பதற்கு வல்லவரா இருக்கிறாருங்க. இப்ப கவனிச்சு பாருங்க, 26வது வசனத்துல வாசிக்கிறோம், கடைசியா வாசித்தோம், அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை என்ன பண்ணாரா, விடுவித்தாரா. நான் சொல்றேன், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்பதாக நீங்க தேவதூதருக்கு கட்டளையிட்டார்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கும் பாருங்களேன். அதுலயே ஒரு இடத்துல அப்படி இருக்கும். சரி, தம்முடைய தாசருக்கு தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிங்களேன். இவங்க வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாகவே, யாருடைய வாயிலிருந்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாயிலிருந்து புறப்படுது இந்த வார்த்தை. எந்த வார்த்தை,
நாங்கள் ஆராதிக்கிறவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாக்கும்படி வேதம் சொல்லும்படியே பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பி நம்மளை என்ன பண்றாரு? ஏந்தி கொள்ளுகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஏந்தி கொள்ளுகிறார். ஆண்டவர் என்னை ஏந்தி கொள்ளுகிறார். சொல்லுங்க வாய்களை திறந்து. இந்த கால வேளையில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு என்னை கர்த்தர் அவர் ஏந்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. நீ கவலைப்படாம இருங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பி இந்த தேசத்துல நன்மை செய்யுங்க. கர்த்தரை நம்பி இந்த தேசத்துல நன்மை செய்து குடியிருந்து பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய்து இந்த தேசத்துல நன்மைகளை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சொன்னாரு, நான் உன்னை விட்டு ஒரு நாள் நான் பண்ண மாட்டேன், விலக மாட்டேன், உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். இந்த உலகத்தின் முடிவு சகல நாட்களும் நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் ஒரு நாள் நான் மாறாதவர். நீ நம்பிட்டா போதும், நான் கூடவே இருப்பேன். நம்பு. நீ இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இன்னைக்கு இந்த கால வேளையில திருச்சபை பார்த்து சொல்ற, கலர்பாலை திருச்சபையே கர்த்தரை நம்பு. வாலிப பிள்ளைகளை கர்த்தரை நம்பு. சகோதரரை கர்த்தரை நம்புங்கள். சகோதரியே கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவு நாம் நன்மைகளை பெற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளை விடுவித்து பாருங்க. எப்படிப்பட்ட சூழல் நம்புறாங்க பாருங்க. ஆபத்து இல்ல, மறிக்க வேண்டிய ஒரு தருணம், ஆனாலும் அதிலையும் கர்த்தரை நம்புகிறார்கள். நம்ம சில நேரத்துல ஜெபமும் பண்ணுமோ, அது ஜெபம் பண்ணி கொஞ்சம் அப்படி தாமதமா இருந்துச்சுனாக்கா ஒரு ஊசியும் ஒண்ணு போட்டுக்குவோம். கர்த்தர் மேல இருக்கிற, நான் ஊசி போறது தவறுன்னு சொல்ல வரல, அது அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு. ஆமென். ஆனால் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம கவனம் எங்கே சதறாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்புகிற மனுஷன் தான் விடுவிக்கப்படுகிறான். நீங்க சங்கீதத்தை இப்ப வாசித்து பாருங்க. சங்கீதம் 37 சங்கீதத்தை கடைசி அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு, இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? உதவி செஞ்சார். உதவி செஞ்சு அவர்கள் என்ன செஞ்சாரு? இப்ப ஆண்டவர் விடுவித்தார். ஆண்டவர் ஆமென். என்ன செஞ்சாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன செஞ்சாரு? விடுவித்தார். விடுவித்து, ஆமா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் தேவனை நம்பியிருந்தபடியினால் பாருங்க, யாரெல்லாம் அவங்களை அக்கி நடுவே போடணும் விரும்பினாங்களோ அவங்களுடைய கைகளுக்கு நடுவே கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நாம் கர்த்தரை நம்பும் பொழுது சத்துருகளுக்கும் பிசாசனுடைய குறிகளுக்கும், ஆமென், பாடுகளுக்கும் உபத்திரங்களுக்கும் வேதனைக்கும் கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் விடுவித்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். இந்த கால வேளையில என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் விடுவித்து காப்பாராக, உன்னோடு கூட இருப்பாராக. நம்ம இன்னைக்கு கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். ஆண்டவர், உங்களை நம்புகிற நம்பிக்கை எனக்குள்ள அதிகமாய் பெருகட்ட ஆண்டவரே. சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை நம்புகிற நம்பிக்கை எங்களுக்குள்ள அதிகமா பெருகட்ட ஆண்டவர். உங்களை நம்புகிற நம்பிக்கையினால என்னை நிரப்புங்க. உங்களை நம்பி இருக்கிற, உங்களை சார்ந்து இருக்கிற அப்படிப்பட்ட அந்த கிருபை எனக்கு அதிகமா என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. நான் மற்றவங்களை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும். ஆமென். இனி வருகிற நாட்கள்ல எல்லாவற்றிலும் நம்பணும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அப்படி எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? அப்படி எழும்பி நின்று இந்த கால வேளையில ஆண்டவரே, முதலாவது இந்த ஜபத்திற்கு வந்திருக்கிற என்ன நான் என்ன செய்யணும்? நான் நம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். வரலையே? ஆமென். அப்ப எல்லாரும் கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்குள்ள முதலாவது உங்களை நம்புகிற நம்பிக்கை தாங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் அளவு எப்படி இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்களா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி ஆண்டவர். உங்களை நம்புகிற நம்பிக்கை எங்களுக்கு தாங்கப்பா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய்.
கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். நீங்க கர்த்தரை நம்புங்க. உன்னை என்னையும் தேவன் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் அவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. என் நம்பிக்கையும் நீங்கதானையா, என் அங்குரமும் நீங்கதானையா, என் நம்பிக்கையும் நீங்கதானையா, என் அங்குரமும் நீங்கதானையா. நம்பிக்கை நம்பிக்கை இயேசுதா நம்பிக்கை, நம்பிக்கை நம்பிக்கை இயேசுதா நம்பிக்கை, என் நம்பிக்கையும் நீங்கதானையா, என் அங்குரமும் நீங்கதானையா, என் நம்பிக்கையும் நீங்கதான். ஆமே, என் அங்குரமும் நீங்கதானையா. ஆண்டவரே, என் நம்பிக்கைலாம் நீங்களாம் மாறணும்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்க எப்பவுமே அப்பாவை நம்பியிருக்கிற பிள்ளைகளா சொல்லுமா, கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, எல்லா நாளும் சொல்லுங்க, எல்லா நாளும் உங்களை நம்பி இருக்கிற பிள்ளையா, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளையா. அப்பா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நான் செழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கணுமே, உம்மையே நான் சார்ந்து கொண்டிருக்கணுமே. அப்பா அப்பா அப்பா, இயேசு ராஜா, உங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதர்களா கர்த்தர் நீர் எங்களை மாற்ற வேணுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களை நம்புகிற நம்பிக்கையை கொடுங்கப்பான்னு கேட்பாமா. உம்மை நம்புகிற நம்பிக்கையை கொடுத்துருங்கப்பா. எனக்குள்ள நிறைவான ஒரு அளவு கொடுத்துருங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு நிறைவு கொடுங்க, ஒரு நிறைவானத அன்று நிறைவானவர் உள்ளே வரும் பொழுது அன்று குறைவெல்லாம் வெளியே போகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை எல்லா காரியத்திலும் நம்புகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷனை மாற்றுங்க ஆண்டவரே. சகல காரியத்திலும் நன்மைகளிலும் தீமைகளிலும் ஆபத்திலும் ஆண்டவரே அனுகூலத்திலும் எல்லாவற்றிலும் உம்மை நம்பணும், உங்களை நம்பணும். என் கடன் பிரச்சனையில் உங்களை நம்பணும். கர்த்தரின் கடன் பிரச்சனைகளை மாற பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய வியாதிகளில் கர்த்தரை நம்பணும். கர்த்தரின் வியாதிகளை கர்த்தர் மாற பண்ணுகிறவர். பிரச்சனையில கர்த்தரை நம்ப வேண்டும். என் பிரச்சனைகளை கர்த்தரால் மாற்ற முடியும். என் சூழ்நிலையில தேவன் மாற்றுவார், என் மனதை தேவன் மாற்றுவார், என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார் என்ற நம்பிக்கை தேவன் மேல இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா.